ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 2ஆம் திருவசனம். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. ஒருவன் தான் ஏதாகிலும் அறிந்து கொண்டேன் அல்லது எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுவானேயானால் அவன் அந்த காரியத்தை அறிய வேண்டிய பிரகாரமாக இன்னும் அறியவில்லை என்று பவுல் அடியார் அவர்கள் சொல்லுகிறார்கள். பிரியமான கர்த்தருடைய ஜனங்களே, பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற காரியம் எனக்கு நன்றாய் ஜெபிக்க தெரியும் என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தார் உண்டு. எனக்கு நன்றாய் வேதத்தை பகுத்து போதிக்க தெரியும் என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தார். எனக்கு இது தெரியும், அது தெரியும், நான் தேறினவன், நான் அதுல இப்படி, நான் இதுல இப்படி என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தார் இருக்கிறது. பெருமை பேசி தெரிகிற ஒரு கூட்டத்தார் இருக்கிறது. ஆனால் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரமாய் இன்னும் அதை முற்றிலும் அறிந்து கொள்ளவில்லை என்றுதான் வேதம் சொல்லுகிறது. யார் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது? சில நேரங்களில் நமக்கு ஒரு டவுட் வரும். வேதத்துல வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு டவுட் வரும். உடனே நமக்கு தெரிந்த வேத வல்லுநர்கள் எழுதியிருக்கிற கண்கார்டன்ஸ், அதாவது விளக்க உரைகளை எடுத்து நாம் வாசித்து அந்த விளக்க உரைகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இவர் என்ன சொல்லியிருக்கிறார், அவர் என்ன சொல்லியிருக்கிறார், அவருக்கு என்ன சொல்லியிருக்கிறார் என்றெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்த்து ஒரு தீர்மானத்துக்குள் வருவோம். ஆனால் நமக்கு வேத பண்டிதராய் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு தேவாதி தேவனாய் சத்தியத்தை பகிர்ந்து நமக்கு போதிக்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார் என்பதை பல நேரங்களில் மறந்து விடுகிறோம். We are planning ourselves to do our works. நாம் நம்முடைய வேலையை செய்வதற்கு நாமே திட்டமிட்டு கொள்ளுகிறோம். ஆனால் இந்த திட்டமிடுதலை தேவனிடத்தில் கொடுத்து பார்க்க வேண்டும். அப்படியானால் அவரிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும். இதைத்தான் பவுல் சொல்லுகிறார். நான் தெரிந்தவன், எனக்கு இதெல்லாம் தெரியும், நன்றாய் அறிந்தவன் என்றெல்லாம். ஒரு முறை ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய மிஷின் ஒன்று ரிப்பேர் ஆகிவிட்டது. அந்த மிஷின் ரிப்பேர் ஆன போது அந்த மிஷினை சரி செய்வதற்கு இவர்களுடைய இன்ஜினியர்ஸ், அதாவது லோக்கல் இன்ஜினியர்ஸ், இந்தியன் இன்ஜினியர்ஸ் எல்லாம் மாறி மாறி அதை சரி பண்ணுகிறார்கள். ஒன்றும் சரியாகவில்லை. So they have to call engineer from Germany. ஏன்னா அந்த மிஷின் ஜெர்மன் நாட்டை சார்ந்தது. உடனே ஜெர்மனியை சார்ந்த மிஷனரியை, அந்த மெக்கானிக்கை, இன்ஜினியரை அழைக்க வேண்டும். அப்பொழுது அந்த இன்ஜினியர் வந்தார். அந்த இன்ஜினியரை பார்த்தா செயின் டானிக்கா அப்படி இருக்கிறார், இந்த உடம்பெல்லாம் அப்படி இருக்கு. அந்த இன்ஜினியர் வந்தார். அவருக்கு ஒரு அறை எடுத்து கொடுத்திருந்தார்கள். அவருடைய ஆகார பட்டியலை கேட்டபொழுது அவர் சொன்னார், என காலையில் இத்தனை சிக்கன், மதியானம் எத்தனை சிக்கன், இரவு எத்தனை சிக்கன். இந்த கம்பெனி ஓனர் ஆடி போய்விட்டான். என்னடா இது, ஒரே நாள்ல இவன் இத்தனை சிக்கன் கேட்குறான், சாப்பிடுவானா? அப்போ அந்த இன்ஜினியர்கிட்ட, நீங்க வேஸ்ட் பண்ணாம சாப்பிடுவீங்களா? நீங்க கொடுங்க, வேஸ்ட் பண்ணனா நான் மத்தியானம் கூட வச்சுக்குவேன், நான் கேட்கிற அளவின்படி கொடுங்க. அப்ப அந்த மனிதன் கேட்ட அளவின்படி சிக்கனை அவங்க கொடுத்தாங்க. அந்த மனிதன் ஒரு சிக்கனை கூட மீதியாக வைக்கவில்லை, எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டார். காலையில கொடுத்தாங்க
சாப்பிட்டாரு. மதியானம் கொடுத்தாங்க, சாப்பிட்டாரு. இரவு கொடுத்தாங்க, சாப்பிட்டாரு. அடுத்த நாள் காலையில ஆகாரம் அதே போல சிக்கன்லாம் கேட்டா சிக்கன் கொடுத்தார்கள். அடுத்த நாள் காலையில் அவர் அந்த மிஷினை பார்ப்பதற்கு வருகிறார். அப்பொழுது அந்த மிஷினை வைத்திருந்த அந்த ஃபேக்டரிக்குள்ள போய் அவர் அந்த மிஷினை ஆன் பண்ண சொல்லுகிறார். ஆன் பண்ணுகிறார்கள். அதில் என்ன பிரச்சனை என்று அந்த மிஷினை 2 முறை 3 முறை சுற்றி வருகிறார். பிரச்சனையை கண்டுபிடித்து விட்டார். என்ன பிரச்சனைன்றதை கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்சிட்டு அவர் சொன்னாரு, இந்த மிஷினை கொஞ்சம் தூக்க வேண்டும். அதாவது ஒரு சைடில் கொஞ்சம் தூக்கணும். ஒரே ஒரு காரியம் நான் செய்ய வேண்டியது இருக்கு. உடனே அங்கிருந்த லேபர்ஸை கூப்பிட்டு அந்த மிஷினை கொஞ்சம் தூக்கி பிடிங்கப்பா அப்படின்னா 10 பேர் வந்து தூக்க முடியல, அசைக்க கூட முடியல அந்த மிஷினை. 10 பேர் வந்து முக்கி முனரை தூக்கி பார்க்குறான். அவர் சொன்னார் அந்த ஓனரை பார்த்து, இதுக்கு தான் நான் சிக்கன் கேட்டேன். இந்த 10 பேர் வந்து முக்கினான்ல, தூக்க முடியலல்ல, இதுக்கு தான் நான் சிக்கனை கேட்டேன். அந்த இன்ஜினியர்ஸ், நம்ம இந்தியன் இன்ஜினியர்ஸ்லாம் இது வந்து ஃபுல்லாக கண்டம்ட் ஆயிடுச்சு, நீங்கள் மிஷினை மாற்றியே ஆகணும்னு சொல்லி ஓனத்தை பேசிட்டு இருக்கான். இந்த ஜெர்மன் இன்ஜினியர் வந்து அந்த மிஷினை அப்படியே அலையக்கா ஒரு பக்கம் தூக்கி அவன் தொடையில நிறுத்தி உள்ளுக்குள்ள கையை விட்டு ஒரே ஒரு போல்டு மட்டும் லூஸ் ஆகிருந்திருக்கு, கீழே விழுந்திருக்கு. அந்த போல்டை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி டைட் வச்சு அதெல்லாம் குடிக்கி முடிச்சுட்டு இன்ஜினை அந்த மிஷினை ஆன் பண்ண சொன்னார். மிஷினை ஆன் பண்ண போது அந்த மிஷின் ரொம்ப அழகா முன்பு எப்படி ஓடிச்சோ அந்த மாதிரி ஒரு சத்தம் இல்லாமல் ஒரு காரியம் இல்லாமல் அழகாக ஓடுகிறது. ஓகே அப்படின்ட்டு பில்லை போட்டார். பில்லை போட்டா இவருடைய லேபர் அந்த நாட்கள், இது நடந்து ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முந்தி, அந்த நாட்களில் 10,000 அப்படின்னு ஒரு பில்லை போட்டா அந்த லேபர், அதாவது லேபர் சார்ஜ், அதாவது வந்து அந்த மிஷினை சரி செய்ததற்கான கூலி, அவர் 10,000 போட்டு பில்லை கொடுக்குறார். இதை பார்த்தோடனே கம்பெனி ஓனருக்கு தலையெல்லாம் சுத்துது. சொல்றாரு, என்ன சார் வந்தீங்க, சாப்பாடெல்லாம் நாங்கள் கொடுத்தோம், அதுவே வந்துடுச்சு, வந்தீங்க ஒன்றுமே பண்ணலை, சும்மா ஒரு போல்டை எடுத்து முறுக்கி மிஷினை ஓட விட்டீங்க, அதுக்கு போய் இவ்வளவா? அவர் சொன்னார், போல்ட்டை முடுக்கினதுக்கு 300 ரூபா தான். அதை எங்கே முடுக்கணும்னு எனக்கு சொன்னது நான் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்கு தான் இந்த காசு. உங்கள் இன்ஜினியர்ஸ் எல்லாம் சுற்றி வந்தால் ஒரு வாரம் 1 மாதமாக போட்டு பாடாப்படுத்தியிருக்கான் மிஷினை, ஒன்றையுமே கண்டுபிடிக்கல. நான் வந்தேன், எனக்கு தெரியும் அந்த மிஷினை பற்றி, கரெக்டாக அதில் பிரச்சனையை பார்த்தேன், போட்டேன், முடிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு தேவை மிஷின் ஓடுது. இந்த மிஷினை ஓடாமல் இருந்த மிஷினை ஓட வச்சிருக்க, நீங்கள் இனி இதனுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் செய்ய போறீங்க. எனக்கு இவ்வளவு ஆகும் நான் சொல்லி தான் அங்கிருந்து வந்திருக்கேன், அதற்கான கூலியை கொடுங்கள். அப்ப அந்த மனிதன் ஏதோ கிளம்பி அதை கொடுத்து அவரை அனுப்பிவிட்டார். இங்க இருக்கிற இன்ஜினியர்ஸை கூப்பிட்டு, என்னடா நீங்களாம் அப்படின்னு நம்மள்கிட்ட கேட்டா, சார் நாங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம், அந்த ஒன்றை மட்டும் பார்க்க போட்டிருக்கோம் பாருங்க சார் அப்படின்னு இருக்காரு. அவர் சொன்னார், அதுதான்டா அந்த கம்பெனி மேனுஃபேக்சரர், அவன் வச்சிருக்க இன்ஜினியர் வரான், அழகாக வந்தான், அவனுக்கு தெரியுது அந்த மிஷினை பற்றி என்னன்னு. ஏன்னா அவனுக்கு அது தெரியும். அக்கா பார்த்து அவன் தான் மாடல் போட்டு அந்த மிஷினை உருவாக்குறது அவனுக்கு தெரியும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான்.
எல்லாம் தெரியும். சிலர் சொல்லுவாங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு பாவனை. எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும். நீங்க எதை கேட்டாலும் நான் சொல்லுவேன். நீங்க எதை கேட்டாலும் நான் அதெல்லாம் எனக்கு தெரியும், இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்வாங்க. ஆனா கற்றுக்கொள்ள வேண்டிய விதத்தில், தெரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் இன்னும் தெரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் பவுல் பரிசுத்த ஆவியானவரை மையமாய் வைத்து அடிப்படையாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நல்லா ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற ஆட்களை நீங்க போய் பாருங்க, வெறுமையா இருக்கும். ஒரு அபிஷேகம் இருக்காது, ஒரு ஆவியானவருடைய தொடுதல் இருக்காது. அவங்க என்னமோ பேசுவாங்க, அவங்க என்னமோ பண்ணுவாங்க. ஆனா அங்க ஒரு பிரசன்னத்தை, ஒரு தொடுதலை பார்க்க முடியாது. சிலர் பெருமையா எனக்கு ஜெபம் பண்ண தெரியும், எனக்கு அது பண்ண தெரியும், எனக்கு இது பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனா ஒன்றும் தெரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் தெரியாது. ஆனால் சிலர் இருக்கா, ரொம்ப அமைதியா இருப்பான். அமைதி. என்னுடைய நண்பர் ஒருவர் அப்படிதான், ரொம்ப அமைதியா இருப்பார். அவரை ஏதோ ஒரு சமயத்தில் ஒரு பாட்டு வாசிப்பதற்காக அந்த கீபோர்டை கொடுத்த பொழுது, ஐயோ என்ன அருமையான கீபோர்ட் பிளே பண்றாரு அவர். உடனே அப்பதான் அவரை, அதுக்கு முன்னாடி அவரை தெரியும், ஆனா கீபோர்டு வாசிப்பார்னு தெரியாது. அப்புறம் அவரை கேட்ட பொழுது கிட்டார் வாசிப்பேன், ஃப்ளூட் வாசிப்பேன், வாசிக்க தெரியாத ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லைன்னு சொன்னார். ஆனா ரொம்ப தாழ்மை, ரொம்ப தாழ்மை. எனக்கு இது தெரியும், அது தெரியுன்ற பெருமையே கிடையாது, தாழ்மை. அவர் இந்த கீபோர்டில் கை வச்சாலே அந்த கீபோர்டில் அந்த கீஸ் விளையாடும், அப்படி வாசிப்பார். அது கிருபை. அவர் சொல்லுவார், தேவன் எனக்கு தந்த கிருபை. மேட்டியுமே நீங்க அவர்கிட்ட பார்க்கவே முடியாது. ரொம்ப தாழ்மையா இருப்பார். அவரை மற்றவர்கள் எல்லாம் அப்படி பிழைக்க தெரியல, அப்படி இப்படின்னு எது சொன்னாலும் அவரு இன்னும் நான் பரிசுத்த ஆவியானவருக்கு கற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லுவார். இன்னும் நான் கற்றுக்கொள்ளுகிறேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் சில காரியங்களை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறான். அதனால ஆண்டவரே எனக்கெல்லாம் தெரியும், எனக்கெல்லாம் தெரியும். எசேக்கியேலை போல இருக்கணும். நம்ம அவன்கிட்ட கேட்கிறாரு, எசேக்கியேலை கூப்பிட்டு கேட்கிறார், எசேக்கியேல், எஸ் லார்ட், whether this dry bones can get life, இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? அவன் சொல்றான், யூ நோ வெரி வெல் அபவுட் தட் லார்ட். உங்களுக்கு அது நல்லா தெரியும் ஆண்டவர், எனக்கு தெரியல, உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் சொல்றார், உயிரடை வா. அப்ப நமக்கு ஐயோ எனக்கு இதெல்லாம் தெரியும் ஆண்டவரே, எனக்கு தெரியாதா? புதுசா சொல்றீங்க, எனக்கு தெரியாதா? இது எங்க உயிரடையுமா? அதெல்லாம் உயிரடையாது அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அவன் சொல்றான், உமக்கு தெரியும், யூ நோ வெரி வெல் அபவுட் திஸ். அந்த மாதிரி நாம பரிசுத்த ஆவியானவருடைய பாடசாலையில, பரிசுத்த ஆவியானவருடைய பாதத்துல உட்கார்ந்து ஒவ்வொன்றையும் கேட்டு அறிந்து கொள்ளுகிற பக்குவம் நமக்கு வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் இந்த காலை வேளையில் உங்களை ஞானவான்களாக, சௌரியவான்களாக, மேன்மையுள்ளவர்களாக மாற்றத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு நமக்கு தேவை பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதல், அவருடைய வார்த்தை, அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது. நாம் அவருடைய பாதத்திலிருந்து கற்றுக்கொள்ளும் பொழுது இன்னும் பெரிய காரியங்களை நாம் செய்துவிட முடியும். ஆமென், ஆமென்.